இப்போ என்னென்னா பிரச்சாரத்தில் இதெல்லாம் பொதுவாக மரியாதையாக பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ஒருத்தர் ஓப்பனாக சொல்லியே திட்டுறாரு, இது வேறு உனக்கெல்லாம் மரியாதையெல்லாம் கிடையாது, உன்னையெல்லாம் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார் அப்படி பேசியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் யார் மேலே அவ்வளோ காண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மீது தாவேக்காவுக்கு போனதுலேருந்து ஓட்டு தாலி செத்துனுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அவரெல்லாம் ஒரு ஆள், அவரெல்லாம் எப்படி பண்ணார் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தை விட்டு பேசியிருக்காரு போல் செங்கோட்டையன் அவர்கள். அதனால் டென்ஷனான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன அப்படி பேசிட்டு இல்லை, இனிமேல் உனக்கும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன், போவான்னு தான் பேசுவேன், நீலாம் ஓன் தொகுதியிலே ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு போவான்னு ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்தியூர் கொடுத்தேன், அந்தியூர் இவர் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தேன். 1000 ஓட்டுல தோத்து போயிட்டான். போய் பார்த்தியா, ஓட்டு கேட்டியா? ஏன்னா நீ போனவே இருக்கிற ஓட்டு போயிடும். நீ போய் தலை காட்டினாவே போடுற ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஈரோட்டில் நான் தான் சூறப்புளிங்கிற ஈரோட்டில் இந்த மாவட்டத்தில் நீங்க தானே அதிக நாள் மந்திரியா இருந்தீங்க. எத்தனை தொகுதி கடந்த முறை ஜெயிச்சு கொடுத்தீங்க? எத்தனை தொகுதி ஜெயிச்சு கொடுத்த நீ? இன்னைக்கு அங்க டவுன்ல எல்லாமே அவுட். உங்களால உன் தொகுதியை நீ ஜெயிக்க முடியுமான்னு பாரு. இது சொங்காட்டையன் அவர்களே, உங்க தொகுதியை நீ ஜெயிக்க முடியும் பாரு. சொங்காட்டையா, விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்டார்ல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ அரசியல் ரீதியா பேசினா பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில பேசினா நிறைய இருக்குதுங்க. டிவியில போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா நீ நினைச்சிடாத. என்னைக்கு வீக்கெண்ட் சேனை எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டேன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. சொங்கடையன் அவர்களே, ஜாக்கிரதையா பேசுங்க, அரசியல் நீதியா சந்திங்க. நாங்க பதில் சொல்ல தயார்.